அது ஒரு பெரிய சிட்டி. அந்த சிட்டில ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல தன்னோட குடும்பத்தோட ரம்யா வாழ்ந்துட்டு வரா. அவ ஒரு அழகான கிராமத்துல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு இந்த சிட்டிக்கு வந்து ஒரு மாசம்தான் ஆச்சு. ரம்யா அப்ப தனக்கு தானே இப்படி பேசிக்கிறா. ஐயோ, இந்த நகரத்துல எவ்வளவு வெயில்! கிராமத்துலன்னா நல்லா சில்லுன்னு காத்து வீசும். வீடு முழுக்க மரம் இருக்கும், முற்றத்துல காய்கறிலாம் இருக்கும். ரம்யா அப்படி நினைச்சிட்டே இருக்கும் போதே அங்க அவளோட மாமியார் காந்தம்மாவோட குரல் கேக்குது. அவங்க சந்தையில இருந்து அப்பதான் வந்திருக்காங்க. என்ன அப்படி விலைவாசி எல்லாம் ஏறி போய் கிடக்குது. சந்தைக்கு போனா காசு மட்டும்தான் காலி ஆகுது, ஒரு பொருளை வாங்க முடியல. அத்த, ஏன் இவ்ளோ கோபமா இருக்கீங்க? என்ன நடந்துச்சு அத்த? ஆமாடி, கோபம் வராதா என்ன? அந்த தக்காளி விலை வானத்தை தொற்றுச்சு. கிலோ 100 ரூபாயாம். கத்திரிக்காய் வெண்டைக்காலாம் ரொம்ப விலை ஆயி போச்சு. இந்த நகரத்துல வாழணும்னா சொத்து பத்துக்களை வித்துதான் வாழணும் போல இருக்கு. அப்ப அங்க காந்தம்மாவோட பொண்ணு ராதிகா வர்றா. என்னம்மா காலையிலே சத்தம் போட்டுட்டு இருக்கா, என்னாச்சு? என்ன நான் சத்தம் போட்டுட்டு இருக்கேனா? இன்னைக்கு என்ன காய் வைக்கிறதுன்னு யோசிச்சா தலையே வெடிச்சு போயிடுது. காய்கறி விலை எல்லாம் ஏறி போய் கிடக்கு. அத்த, சந்தையில காய்கறி விலை எல்லாம் அதிகமா இருக்குன்னா நம்மளே காய்கறிகளை விளைய வைக்கலாமே அத்த. என்ன காய்கறிகளை விளைய வைக்க போறீங்களா? இது என்ன உங்க ஊரு கிராமம் நினைச்சீங்களா? இங்க என்ன தோப்பு வயல்னு இருக்கா? இது அபார்ட்மெண்ட். இங்க எப்படி காய்கறிகளை விளைய வைக்க முடியும்? நீங்க ஏதாவது தெரிஞ்சுதா பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? ராதிகா சொல்றது உண்மைதான் ரம்யா. உனக்கு இன்னும் அந்த நகரத்தை பத்தி தெரியல. இங்க தண்ணி வாங்கணும், பால் வாங்கணும், ஏன் கருவேப்பிலை வாங்கணும்னா கூட கடையில தான் போய் வாங்கணும். நீ போய் அந்த தக்காளியை மட்டும் வச்சு ஏதாவது ரசம் வை. காந்தம்மா இப்படி சொன்னதோ ரம்யா அமைதியா கிச்சனுக்குள்ள போயிடுறா. ஆனா அவளோட மனசுக்குள்ள ஒரு யோசனை தோணுது. மனசு இருந்தா மார்க்கம் இருக்கு. செய்யணும்னு நினைச்சு முயற்சி பண்ணா கண்டிப்பா செய்யலாம் அப்படின்னு அவளுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சமையலறையில காய்கறிகளை நறுக்கிட்டு இருக்கா. அந்த காய்கறிகள்ல இருந்து சில முதிர்ந்த விதைகள் அவளுக்கு கிடைக்குது. வழக்கமா மத்தவங்க அந்த விதைகளை குப்பையில போட்டுருவாங்க. ஆனா ரம்யா அப்படி செய்யல. ரம்யா தக்காளி விதைகள், பச்சை மிளகாய் விதைகள், முத்தி போன கத்திரிக்காய் விதைகளை பிரிச்சு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல உலர வைக்கிறா. இந்த விதைகள் தான் நாளைக்கு பயிராக போகுது. இந்த விதைகளை போட்டு விட்டா என்ன? நம்ம டெரஸ்ல தான் காலி இடம் இருக்குதே, அங்க போய் இத முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஹலோ அண்ணி, என்னாச்சு உங்களுக்கு? இந்த குப்பையெல்லாம் போய் ஜாக்கிரதையா காய வச்சிருக்கீங்க. என்னது இது? ராதிகா, இது குப்பை இல்ல, இதெல்லாம் விதை. இத போட்டா செடி வளரும். என்னது? இந்த கான்கிரீட் கட்டிடத்து மேல செடி வளருமா? ஏன்னா உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கா? நீ மண்ணு எங்க இருந்து எடுத்து வருது? இதுக்கான தொட்டி எல்லாம் எங்க இருந்து எடுத்து வருது? இதுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கா செலவாகும். அம்மாக்கு தெரிஞ்சா பணத்தை வீணடிக்கிறீங்கன்னு உங்களதான் திட்டுவாங்க. நான் இதுக்காக தொட்டி எல்லாம் வாங்க போறது இல்ல ராதிகா. நம்ம வீட்டுல வேஸ்டா இருக்க டப்பா, அப்புறம் பெயிண்ட் வாலிலாம் இருக்குல்ல, அதே பயன்படுத்திக்கலாம். அப்புறம் மண்ணு பக்கத்துல கட்டட வேலை நடக்குது, அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வரேன். உங்க இஷ்டம். ஆனா எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்குறதுக்கு ரெடியா இருங்க. எனக்கு இந்த மாதிரி மண்ணுல வேலை செய்யறதெல்லாம் பிடிக்காது. அதனால என்ன கூப்பிடாதீங்க, நீங்க ஏதோ பண்ணிக்கோங்க. ஆனா ரம்யா தன்னோட முயற்சியில உறுதியா இருக்கிறா. அன்னைக்கு மதியம் காந்தம்மா தூங்குனதுக்கு அப்புறம் ரம்யா ஸ்டோர் ரூமுக்கு போறா. அங்கிருந்த பழைய வாளி, உடைஞ்ச பிளாஸ்டிக் டப்பா, காலி வாட்டர் பாட்டிலுங்க, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரா. ரம்யா பழைய டப்பாக்கல்ல சின்ன சின்ன துளைகளை போட்டு அதுக்குள்ள மண்ணு கொட்டி நிரப்புறா. கிச்சன்ல மீதமான காய்கறி தோல், டீ பவுடர் இதெல்லாம் போட்டு இயற்கை உரம் தயாரிக்கிறா. இது எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு அந்த விதைகள் கிட்ட நீங்க நல்லா வளரணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கா ரம்யா. அப்ப அந்த நேரத்துக்கு காந்தம்மா துணி காய போடுறதுக்காக மாடிக்கு வர்றாங்க. அப்ப காந்தம்மா ரம்யாவையும் இந்த பிளாஸ்டிக் டப்பாக்களையும் பார்த்துட்டு பயங்கரமா கோபப்படுறாங்க. அப்ப காந்தம்மாவை பார்த்த ரம்யா திடுக்கிட்டு போய் எந்திரிச்சு அத்தன்னு சொல்றா. ஹே ரம்யா, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? மாடி எல்லாம் குப்பையாக்கி வச்சிருக்க. இந்த பழைய டப்பா, இந்த குப்பையெல்லாம் என்னது? பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தா நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? காந்தம்மாவோட மருமக குப்பைய வச்சு விளையாடிட்டு இருக்கா நினைக்க மாட்டாங்களா? இல்லத, இது குப்பை இல்லத, இதுல நான் செடி வளர்க்க போறத. இதுல இருந்து நமக்கு காய்கறி கிடைக்கும். என்னது காய்கறி கிடைக்குமா? இந்த சின்ன டப்பாலையா? உன்னோட பைத்தியக்காரத்தனத்தால இந்த டெரஸ கெடுக்காத. மழை வந்தா அந்த மண்ணெல்லாம் ஓடி இந்த ஸ்லாப்பே கெட்டு போகும். உடனே எல்லாத்தையும் தூக்கி போடு. இல்லத, தரைக்கு எதுவும் ஆகாதத. நான் கீழே பிளாஸ்டிக் சீட் போட்டிருக்கேன். ஸ்லாப் கெட்டு போகாதத. ஒரு தடவை நம்புங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் காய்கறி வரலனா நானே இதெல்லாம் எடுத்து போட்டுறேன். பிளீஸ் அத்த. பாத்தியாமா இவங்க பண்றத? என்னதான் அண்ணி கிராமத்தை விட்டு இவ்ளோ பெரிய சிட்டிக்கு வந்தாலும் அவங்களோட கிராமத்து புத்தி இன்னும் போகவே இல்ல. பிடிவாத பிடிக்கிறாங்க. ராதிகா சொன்னதை கேட்ட காந்தம்மா இப்படி சொல்றாங்க. சரி, நான் உனக்கு ஒரு மாசம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள செடி வளர்ந்து காய்கறி காக்கலனா இது எல்லாத்தையும் எடுத்து நானே கீழே போட்டுருவேன். அதுக்கப்புறம் நீ இந்த டாபிக்க பத்தியே பேசக்கூடாது. சரிங்கத்த, நீங்க சொல்ற மாதிரியே கேக்குறத.
காந்தம்மா கொடுத்த 1 மாச கேடு ரம்யாவுக்கு சவாலா மாறுது. அவ அந்த செடிகளை எல்லாம் தன்னோட குழந்தைகளை போல பாத்துக்க ஆரம்பிக்கிறா. காலையில எழுந்ததுமே செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துறது, பூச்சி வராம இருக்க வேப்பெண்ணெய் தெளிக்கிறது, காஞ்சு போன இலைகளை எடுக்கிறதுன்னு அவளோட தினசரி வேலையா இதெல்லாம் ஆயிடுது. 20 நாட்களுக்கு அப்புறம் சின்ன சின்ன முளைகள் இப்ப செடிகளா மாறி இருக்கு. தக்காளி செடிக்கு பூ பூத்திருந்துச்சு. மாடியே ரொம்ப பசுமையா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் நினைச்ச மாதிரியே காய்கறி எல்லாம் காய்ச்சிடும். இப்படி ரம்யா ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. ஆனா ரம்யாவோட சந்தோஷத்தை பார்த்து ராதிகாவுக்கும் காந்தம்மாவுக்கும் சுத்தமா பிடிக்கல. ரம்யா, இன்னைக்கு சாப்பாட்டுல உப்பு அள்ளி கொட்டி வச்சிருக்க. உனக்கு கவனம்லாம் இங்க இருந்தா தானே? அந்த குப்பை செடியை தான் பாத்துக்கிட்டு இருக்க. வீட்டு சமையலை பத்தி கொஞ்சம் கூட உனக்கு கவலையே இல்ல. இல்லத, நான் சமையல் எல்லாத்தையும் கவனமா தான் செய்யறேன். ஆனா அண்ணி, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்கல்ல, அந்த காய்கறி வளர்ந்தாலும் நம்ம கடையில வாங்குற காய்கறி டேஸ்டுக்கு வருமா? கடையில நம்ம அதிகமா காசு கொடுத்து வாங்குற காய்கறியோட சுவையே தனிதான். அந்த ஸ்டாண்டர்டுக்கு இந்த காய்கறி எல்லாம் வராது. ராதிகா, அப்படிலாம் சொல்லாத. ரம்யா தான் கஷ்டப்பட்டு அந்த செடிகள் எல்லாம் வளர்க்கறாள்ல, கொஞ்ச நாள் பொறு பார்க்கலாம். ஓ, நீ அவங்களுக்கு சப்போர்ட்டா? அந்த செடியில இருந்து எவ்வளவு பூச்சி வருது தெரியுமா? உன்னை வந்து அந்த பூச்சி எல்லாம் கடிச்சதா உனக்கு தெரியும். ராதிகாவோட பேச்ச கேட்டு ரம்யாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அவளோட செடியெல்லாம் பாக்கும்போது அவ அந்த கஷ்டத்தை எல்லாம் மறந்துடுறா. 1 மாசம் முடியுது. மாமியார் அவளுக்கு கொடுத்த கெடுவும் முடியுது. அப்ப கோபமா டெரஸ்க்கு வர காந்தம்மா, என்ன ரம்யா, 1 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குப்பையெல்லாம் எடுத்து போடுறேன்னு சொன்னியே, இன்னும் போடலையா? இப்படி கோபமா கேட்டுக்கிட்டே அந்த மாடிய பார்த்த காந்தம்மா அசந்து போய் நின்னுறாங்க. ஏன்னா டெரஸ் முழுக்க பசுமையா இருந்துச்சு. கீரை, பாலக்கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை செடின்னு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய் செடிலாம் பூத்து இருந்துச்சு. இப்ப ரம்யா சிரிச்சுக்கிட்டே இப்படி பேசுறா. அத்த, இப்ப சொல்லுங்க, இப்ப இந்த குப்பைகள்லாம் தூக்கி போடலாமா இல்ல இந்த காய்கறிகளை பறிக்கலாமா? ரம்யா, இதெல்லாம் நம்ம மாடியில விளைஞ்ச காய்கறியா? ₹1 கூட நமக்கு செலவில்ல. இது எல்லாம் நம்ம கிச்சன்ல இருந்த விதைகள் தான். மண்ணும் பக்கத்துல எடுத்ததுதான். அப்படி சொன்ன ரம்யா மாடி தோட்டத்துல இருந்து கீரை, கொத்தமல்லி, கொஞ்சம் காய்கறிகன்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து சமைக்கிறா. அன்னைக்கு மத்தியானம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன ரம்யா, இன்னைக்கு குழம்பு ரொம்ப ருசியா இருக்கு. ஏதாவது புதுசா மசாலா எதுவும் யூஸ் பண்ணியா? ஆமா, இன்னைக்கு காய்கறி எல்லாம் பயங்கர டேஸ்டா இருக்கு. இத்தனை நாள் அப்படி இல்லையே. இன்னைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ரம்யா? இவ்ளோ டேஸ்டா சமைச்சிருக்க? ஏதோ சுமாரா இருக்கு. இது மசாலாவோட மகிமை இல்ல அத்த, இது நம்ம ஆர்கானிக் காய்கறியோட மகிமை. இது எல்லாம் நம்ம டெரஸ்ல விளைஞ்ச ஆர்கானிக் காய்கறிகள். இதுல ரசாயனமோ மருந்தோ எதுவுமே இல்ல. தூய்மையான தண்ணீரும் இயற்கையான உரம் மட்டும்தான். அதனாலதான் எனக்கு குழம்பு இவ்வளவு ருசியா இருக்கு. உண்மைதான். சந்தையில வாங்குற காயெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சா 2 நாள்ல அழுகி போயிடுது. ஆமாத்த, சந்தையில 1 கிலோ கொத்தமல்லி வாங்கணும்னா கூட எவ்வளவு விலை விக்குது. ஆனா இது நமக்கு இலவசமா கிடைக்குது. ஆரோக்கியமும் கூட. காந்தம்மாவுக்கு முதல் தடவையா தன்னோட மருமகள் மேல ஒரு மரியாதை வருது. பணம் மிச்சமாகிறது ஒரு பக்கம்னா, ருசிகரமான காய் கிடைக்கிறதும் அவரை யோசிக்க வைக்குது. நாட்கள் போகுது. இப்ப ரம்யா வீட்டு தேவைக்கு மட்டும் இல்லாம கொஞ்சம் அதிகமாவே விளைவிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே நாட்கள் போக போக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காந்தம்மாவும் சாயங்கால நேரத்துல மாடிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த பசுமையான தோட்டங்களை பார்க்கும் போதே அவங்களுக்கு ரொம்பவே மன அமைதி கிடைக்குது. ஒரு நாள் பக்கத்து வீட்டு சுஜாதா காந்தம்மா வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க காந்தம்மா கிட்ட இப்படி கேக்குறாங்க. என்ன காந்தம்மா, இந்த வாரம் சந்தைக்கு வரலையா? உங்களை சந்தையில நான் பார்க்கவே இல்ல. அதுவா, நாங்க சந்தைக்கு போறதே நிறுத்திட்டோம். என் மருமக மாடியில தோட்டம் போட்டிருக்கா. அங்கே எல்லா காயும் கிடைக்குது. அப்படியா? இந்த வார சந்தையில காய்கறி எல்லாம் சரியே இல்ல. என் புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. எல்லாம் கெமிக்கலை போட்டு கொண்டு வராங்க காய்கறியில. ஆமா ஆண்டி, அதனாலதான் நாங்க ஆர்கானிக்கா வளர்க்குறோம். இதோ நம்ம தோட்டத்துல விளைஞ்ச தக்காளி, நீங்க கொஞ்சம் எடுத்துட்டு போங்க ஆண்டி. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. பரவாயில்ல ஆண்டி, எடுத்துட்டு போங்க. இது ஆர்கானிக் காய்கறி, உடம்புக்கு நல்லது. ரம்யா அப்படி சொல்லவும் சுஜாதா அந்த காய்கறிகளை வாங்கிட்டு போறாங்க. அடுத்த நாள் வந்து, ரம்யா, நீ நேத்து கொடுத்த தக்காளி அவ்வளவு ருசியா இருந்துச்சு. என் குழந்தைங்க வீட்டுக்காரெல்லாம் இஷ்டமா சாப்பிட்டாங்க. எனக்கும் உங்க வீட்டுல இருந்தே காய்கறி எல்லாம் வேணும். சந்தை விலையை விட அதிகமாவே குடுக்கறேன். நீ முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதமா. அதுக்கப்புறம் அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே எங்களுக்கும் ஆர்கானிக் தக்காளி வேணும், புதினா வேணும்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரம்யாவோட ஆர்கானிக் காய்கறிகளுக்கு டிமாண்ட் அதிகரிக்குது. ரம்யா இப்ப டெரஸ முழுசா தோட்டமா மாத்திட்டா. காய்கறிகளை வித்து வந்த பணத்துல நிறைய க்ரோ பேக்ஸ் வாங்கிட்டா.
கொடி வகை காய்கறிகளான பீர்க்கங்காய், சுரைக்காய்க்கெல்லாம் பந்தல் போட்டிருக்கா. ஒரு நாள் ராதிகா அவளோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரா. அப்ப அவளோட ஃப்ரெண்ட் இப்படி சொல்றாங்க, ஹே ராதிகா, உங்களோட பால்கனி நல்லா பசுமையா சூப்பரா இருக்கு. உங்க டெரஸோட கார்டன் போட்டோஸ் எல்லாம் நம்ம காலேஜ் குரூப்ல வைரல் ஆகிருக்கு தெரியுமா? உங்க அண்ணி ரொம்ப கிரேட். இந்த காலத்துல சிட்டில இருந்துகிட்டு இப்படி எல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? அப்படியா சொல்ற? ஆமா, நம்ம பாட்னி லெக்சரர் கூட உங்க அண்ணிய அவ்ளோ பாராட்டினாங்க. அர்பன் ஃபார்மிங்னா இப்படி பண்றதுதானா? இப்பதான் ராதிகாவுக்கு தன்னோட அண்ணியோட அருமை புரிய ஆரம்பிக்குது. எத கிராமத்து வேலைன்னு ரொம்ப இழிவா நினைச்சாலோ இன்னைக்கு அதுதான் அவங்களோட குடும்பத்துக்கே பெருமை தேடி தந்திருக்கு. வாரம்யா, என்னாச்சு? என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி, உங்களையும் உங்களோட வேலையும் நான் ரொம்ப ஏளனம் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்குதான் தெரிஞ்சது, மண்ணில இருந்து வர்றது வெறும் காய்கறி மட்டும் இல்ல, நம்மளுக்கு ஆரோக்கியம் சந்தோஷம்னு. நான் உங்களை அப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது அண்ணி. ஐம் சாரி. பரவாயில்ல ராதிகா, மண்ணு எப்போ நம்மள ஏமாத்தாது. மண்ணை நம்ம பராமரிச்சோம்னா அது நம்மளுக்கு ரெட்டிப்பா அதோட பலனை கொடுக்கும். சரிங்க அண்ணி, இதுக்கப்புறம் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இதை இன்னும் பெருசாக்கலாம், ஆன்லைன்ல கூட விக்கலாம். நம்ம அபார்ட்மெண்ட் காரங்களுக்கு மட்டும் இல்லாம வெளியே இருக்கவங்களுக்கு விக்கலாம். ரொம்ப நன்றி ராதிகா. கண்டிப்பா உன்னோட படிப்பும் என்னோட அனுபவமும் சேர்ந்தா நம்ம பல அற்புதங்களை செய்யலாம். அப்படியே 6 மாசம் போகுது. இப்ப காந்தம்மாவோட டெரஸ் ஒரு பெரிய காய்கறி தோட்டமாவே மாறி போயிடுது. அப்போ ஒரு நாள் காந்தம்மா இப்படி சொல்றாங்க, ஒரு காலத்துல நான் காய்கறி விலைய பார்த்து பயந்தேன். இப்ப என் மருமக புண்ணியம், கைக்கு 4 காசும் வருது, காய்கறியும் வருது. ரம்யா, நீ இந்த வீட்டுக்கு வந்த லட்சுமி மட்டும் இல்ல, அன்னபூர்ணியும் கூடமா. அத்த, ரொம்ப நன்றி அத்த. ஆனா இதெல்லாம் எனக்கு கிராமம் சொல்லி கொடுத்த பாடம் தான். இயற்கைக்கு தூரமா நம்ம யாருமே வாழ முடியாது. நகரத்துல இருந்தாலும் நம்ம நினைச்சா அங்கேயும் காய்கறிகளை பயிர்விக்கலாம். அப்படி சொல்றா ரம்யா. அவளோட இந்த ஆர்கானிக் தோட்டம் மூலமா அந்த நகரத்துல இருக்க நிறைய பேருக்கு நல்ல ஆரோக்கியமான காய்கறி. இது சந்தனபுரம்ங்கிற கிராமம். இந்த ஊரோட கடைசில ஒரு பழைய குடிசை வீடு இருக்கு. அந்த வீட்டுல பார்வதம்மா, அவரோட மகன் ரவி, மருமக ஸ்வப்னா எல்லாரும் வாழ்ந்துட்டு வராங்க. பார்வதம்மாவோட கணவர் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிருப்பாரு. அதனாலே ரவிய ரொம்பவே அன்பா வளர்த்திருப்பாங்க. ஆனா அந்த அன்பே அவனை ரொம்ப சோம்பேறி ஆக்கிடுச்சு. அவன் பெரியவனானதுக்கு அப்புறமும் எந்த வேலைக்கு போகாம சும்மா ஊர் சுத்திட்டு இருந்தான். ரவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பொறுப்பு வரும்னு நம்பி பக்கத்து ஊரை சேர்ந்த ஸ்வப்னாங்கிற பொண்ண கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்வப்னா அழகா இருப்பா, அதை விட நல்ல குணமானவ, கிராமத்து பொண்ணு, ஆனா சுறுசுறுப்பானவ. மாமியார் வீட்டுல கால் வச்ச நாள்ல இருந்து இந்த வீட்டை உயர்த்தணும்னு ரொம்பவே முயற்சி பண்ணுவா. ஆனா ரவியோட நடத்த அவளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. ரவி டெய்லியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுத்திட்டு சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவான். அவங்களுக்கு இருந்த சின்ன நிலத்தையும் குத்தகைக்கு விட்டு அந்த பணத்தையும் வீணா செலவழிச்சிட்டு இருப்பான். ஸ்வப்னா எவ்வளவோ சொல்லியும் அவன் கொஞ்சம் கூட மாறல. பார்வதம்மாவும் மகன் மேல வச்சிருக்க பாசத்தினால எதுவும் சொல்ல முடியல. அப்படி ஒரு நாள், அம்மாடி ஸ்வப்னா, அவனை எதுவும் சொல்லாதம்மா. அவனுக்கு கோபம் வந்தா அதுக்கப்புறம் அவன் சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போயிடுவான். அவனை பத்தி தெரியும்ல, அவனை நான் செல்லமாவே வளர்த்துட்டமா. அத்த, உங்க பாசம்தான் அவர் இப்படி சோம்பேறி ஆக்கிருக்கு. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கொஞ்சமாவது பொறுப்பு வேணாமா? வீட்டுல அரிசி கூட இல்ல, குத்தக பணமும் எப்பவோ காலி ஆயிடுச்சு. எதை பத்தியுமே அவர் யோசிக்கிறதே இல்ல அத்த. இப்படி இருந்தா எப்படி அத்த? கடவுள் இருக்கா மகளே, ஏதாவது ஒரு வழி பண்ணுவான், நீ கவலைப்படாதமா. பார்வதம்மா இப்படி சொல்றாங்க. ஆனா ஸ்வப்னாவுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. நாட்களும் அப்படியே ஓடிட்டு இருக்கு. வீட்டுல இருந்த ஒவ்வொரு பொருளா அடகு வச்சு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை வருது. ஆனா ரவி மட்டும் எதுக்குமே கவலைப்படாம சுத்திட்டு இருக்கான். ஒரு நாள் நள்ளிரவு ஆகுது. ரவி ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வரான். ஸ்வப்னா கணவனுக்காக பசியோட காத்துட்டு இருக்கா. அப்ப ரவி, என்ன ஸ்வப்னா, இன்னும் தூங்கலையா? எனக்காக வெயிட் பண்றியா? நான் வந்துட்டேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, சூடா ஏதாவது எடுத்துட்டு வா ஸ்வப்னா. வீட்டுல சமைக்க எதுவுமே இல்ல. கொஞ்சம் இருந்த மாவுல காலையில உங்களுக்கு 2 சப்பாத்தி செஞ்சு கொடுத்தேன். மதியத்துல இருந்து நான் தண்ணியை தவிர எதுவுமே குடிக்கல, தெரியுமா? என்னடி ரொம்ப திமிரா பேசுற? நாம்பல, எனக்கு சோறு போடுறது பொண்டாட்டியான உன் கடமை, தெரியுதா? கடமை எனக்கு மட்டும் தானா, உங்களுக்கு இல்லையா? உங்க பொண்டாட்டி சாப்பிட்டாலா இல்லையான்னு ஒரு நாளாவது கவனிச்சிருக்கீங்களா? வீட்டு செலவை பத்தி ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. ஐய, ஆரம்பிச்சிட்டியா? போது, நிறுத்து உன் புராணத்தை. சோறு போடலைன்னா விடு, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன். அப்படி சொன்ன ரவி கிளம்ப பாக்குறான். அப்ப பார்வதம்மா, டே ரவி, இந்த நேரத்துக்கு நீ எங்கடா போவ? சொப்னா, அவன் ஏதோ தெரியாம பேசிட்டாமா, கொஞ்சம் சமாதானம் ஆகுமா? அத்த, நான் சமாதானம் ஆகுறது இது முதல் தடவை இல்ல. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது அத்த. நான் இந்த வீட்டுல இருந்தா உங்க 2 பேருக்கும் சுமதான். நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறேன் அத்த.
ஸ்வப்னா அப்படி சொன்னதை கேட்டதும் ரெண்டு பேருக்கும் இதயமே நின்னது மாதிரி ஆயிடுது. ரவிக்கு தன்னோட மனைவினா ரொம்ப பிடிக்கும், ஆனா வெளியில காட்டிக்க மாட்டான். பார்வதம்மாவுக்கும் தன்னோட மருமகளை ரொம்ப பிடிக்கும். இப்ப ரவி பதட்டத்தோட இப்படி சொல்றான். சொப்னா, நான் ஏதோ கோபத்துல இந்த மாதிரி பேசிட்டேன் சொப்னா. நீ என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. நான் நாளையில இருந்து மாறிடுறேன் சொப்னா. வேலைக்கும் போயிடுறேன். யாரும் எனக்காக எதுவும் மாற தேவையில்ல. நான் இனிமே இந்த வீட்டுல சும்மா உட்கார போறதில்ல. நானே இனிமே ஏதாவது வேலை செய்ய போறேன். அம்மாடி சொப்னா, நீதான் எதுவும் படிக்கவே இல்லையம்மா. நீ என்ன வேலைக்கு போவ? அத்த, எனக்கு சமையல் நல்லா வரும். நம்ம ஊர்ல சாயங்காலம் சாப்பிட எதுவுமே கிடைக்கிறது இல்ல. ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை போட்டு டிஃபன் விக்கலான் இருக்கேன். இந்த வார்த்தை கேட்டதுமே பார்வதம்மா திகச்சு போறாங்க. என்னது டிஃபன் வண்டியா? நம்ம மானம் என்னமா ஆகுறது? ஊரே நம்மள பார்த்து சிரிக்காதா? என் மகன் வேலைக்கு போகலன்னு மருமக ரோட்ல நின்னு விக்கிறான்னு பேச மாட்டாங்களா? இந்த வேலை எல்லாம் வேண்டாமா? சொல்றத கேளு. அத்த, மானோன்னு வீட்லயே உட்கார்ந்து இருந்தா பட்டினி தான் கிடக்கணும். உழைச்சு சம்பாதிக்கிறதுல என்ன மான குறைவு வரப்போகுது? யார்கிட்டாவது பிச்சை கேட்டாதான் மானம் போகும். உழைச்சா நம்ம வாழ்க்கை தான் உயரும். மானம் அதனால போகாது. அம்மா, சொப்னா சொல்றது சரிதான். என் தப்பாலதான் இந்த நிலைமை வந்துச்சு. அவ என்ன செஞ்சாலும் நான் அவளுக்கு சப்போர்ட்டா இருப்பேம்மா. பார்வதம்மாவுக்கு இது பிடிக்கலனாலும் மகனும் மருமக பக்கம் நிக்கிறதுனால அமைதியா இருக்காங்க. அடுத்த நாளே ஸ்வப்னா தன்னோட கழுத்துல இருந்த சின்ன தங்க செயினை வித்து அதுல வந்த பணம். சொப்னா, வண்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஆமா, நீ என்ன விக்கலான்னு இருக்கிற? அத சொல்லவே இல்ல. அதாவது நான் புதுசா ஏதாச்சும் செய்யலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு கிராமம்னாலும் புது ருசிய விரும்புவாங்க. நான் சிக்கன் தோசை விக்கலான்னு இருக்கேன். சிக்கன் தோசையா? புதுசா இருக்கே, அது எப்படி இருக்கும்? அது என்னோட ஸ்பெஷல். ஒரு தடவை சாப்பிட்டா விட மாட்டீங்க. மதியமே வீட்டுல சுத்தமா சிக்கன் குழம்பு செஞ்சு கொண்டு வந்துருவேன். இங்க வந்து சூடா தோசையில போட்டு கொடுப்பேன். பாருங்க மக்கள் எவ்வளவு கூட்டமா வந்து சிக்கன் தோசையை வாங்க போறாங்கன்னு. பார்வதம்மாவுக்கு இந்த சிக்கன் தோசை ஐடியா பிடிக்கவே இல்ல. மருமக ரோட்ல நின்னு கூவி கூவி விக்க போறாளேன்னு கவலைப்படுறாங்க. ஆனாலும் பேசாம இருக்கிறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் சந்தனபுரம் பஸ் நிலையம் பக்கத்துல ஸ்வப்னா சிக்கன் தோசை வண்டி ஆரம்பமாகுது. ஸ்வப்னா அழகான புடவையில முகத்துல சிரிப்போட நின்னுட்டு இருக்கா. ரவி அவளுக்கு பக்கத்திலேயே உதவியா நிக்கிறான். முதல்ல இத பாக்குற மக்கள் எல்லாம் ஆச்சரியமா பாத்துட்டு போறாங்க. சிக்கன் தோசையா? இது என்ன வினோதமா இருக்குன்னு அவங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க. அப்ப ஒருத்தரு, என்னம்மா, தோசைக்குள்ள சிக்கனா? டேஸ்டா இருக்குமா? ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க சார், உங்களுக்கு பிடிக்கலனா பணமே தர வேணாம். அந்த வார்த்தையை கேட்டோனே 4 பசங்க தைரியமா ஆர்டர் கொடுக்கறாங்க. ஸ்வப்னா வீட்ல இருந்து கொண்டு வந்த வாசனையான சிக்கன் குழம்ப தோசை நடுவுல போட்டு மடிச்சு பிளேட்ல வைக்கிறா. அந்த வாசனைக்கே அங்கிருந்தவங்களுக்கு எல்லாம் வாய் ஊறுது. ஸ்வப்னா தோசையை கொடுத்ததும் அந்த பசங்க அந்த தோசையை சாப்பிட்டு பாக்குறாங்க. ஒரு துண்டு சாப்பிட்டதுமே ஆச்சரியப்பட்டு போறாங்க. அடடடா, என்ன ருசி! தோசை நல்லா கிறிஸ்பியா, அதுக்குள்ள இந்த சிக்கன் மசாலா வச்சு ரொம்ப அட்டகாசமா இருக்குப்பா. ஆமாடா, இப்படி ஒரு தோசையை நான் அது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லடா. எக்கோ, இன்னும் ஒரு 4 தோசை வீட்டுக்கு பார்சல் கட்டுக்கா. இத கேட்டு அங்கிருந்தவங்க எல்லாம் ஒரேடியா அந்த வண்டியை சுத்தி நிக்கிறாங்க. எனக்கு ஒரு சிக்கன் தோசை, எங்களுக்கு 2 தோசைன்னு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு கொண்டு வந்த சிக்கனும் மாவும் 2 மணி நேரத்திலே தீந்து போயிடுது. ரவியும் ஸ்வப்னாவும் அந்த பணத்தை எண்ணுறப்போ கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வருது. முதல் நாளே எதிர்பாராத அளவுக்கு லாபம். வீட்டுக்கு வந்து அந்த பணத்தை பார்வதம்மா கையில கொடுக்கறாங்க. அவங்களும் மௌனமா அத கடவுள் படத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க. கொஞ்ச நாட்கள்லே சொப்னா சிக்கன் தோசையோட பேரு ஊரெங்கும் ஃபேமஸ் ஆயிடுது. ரவியும் ரொம்பவே நல்லா மாறி போயிடான். காலையில எந்திரிச்சு சிக்கன் வாங்குறது, மசாலா அரைக்கிறது, சாயங்காலம் வண்டியில சொப்னாவுக்கு உதவி பண்றதுன்னு அதுவே அவனுடைய வாடிக்கை ஆயிடுது. வீட்லயும் கஷ்டங்கள்லாம் தீருது, கடன்களும் அடைக்கப்படுது. பார்வதம்மாவும் மகனோட மாற்றத்தையும் மருமகளோட சம்பாத்தியத்தையும் நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் அவங்க அத பெருசா வெளியில காட்டிக்கல. இப்படி நாட்கள் போயிட்டு இருக்கும் போது பார்வதம்மாவோட மகள், அதாவது ஸ்வப்னாவோட நாத்தனார் லீலா வீட்டுக்கு வர்றா. லீலாவோட கணவன் நகரத்துல பெரிய வேலையில இருக்காரு. அதனாலே அவளுக்கு அகம்பாவம் அதிகம். வீட்டுக்கு வந்ததும் ஊரார் சொன்னதெல்லாம் கேள்விப்படுறா. உங்க அண்ணி சிக்கன் தோசை விக்கிறாங்களாமே, ரொம்ப ருசியா அப்படின்னு சொன்னதை கேட்டு லீலாவுக்கு ரொம்ப அவமானமா தெரியுது. ஸ்வப்னா இப்படி ரோட்ல கடை போட்டு சிக்கன் தோசை விக்கிறது லீலாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால வீட்டுக்குள்ள வந்ததுமே அவங்க அம்மா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறா. என்னம்மா நடக்குது இந்த வீட்டுல? குடும்ப மானத்தையே வாங்கிட்டு இருக்கீங்க. அவங்க ரோட்ல உட்காந்து சிக்கன் தோசை வித்துட்டு இருக்காங்க, நீ அத உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியாமா? அது இல்ல லீலா, வீட்டுல ரொம்ப கஷ்டம்டி, அதனாலதான். அம்மா, யார் வீட்டுல கஷ்டம் இல்ல,
கஷ்டம்னு இப்படி மானத்தை விக்கலாமா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இது தெரிஞ்சா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? உடனே அந்த வண்டி கடையை நிப்பாட்ட சொல்லுங்க. அந்த வண்டி கடையை நிறுத்த முடியாது நாத்தனாரே. நாங்க இன்னைக்கு 3 வேளை சாப்பிடுறோம்னா அதுக்கு காரணம் அந்த வண்டி கடை தான். அத வச்சுதான் அந்த குடும்ப கடனையும் அடைச்சோம். ஓ, உனக்கு சம்பாதிக்கிறோன்னு ரொம்ப திமிரு வந்துருச்சா? நீ ரோட்ல போய் நிக்கிற, அந்த கடைக்கு எத்தனை ஆம்பளைங்க வராங்க தெரியுமா? எல்லாரும் கடைக்கு வராங்களா இல்ல ஒண்ணு பார்க்க வராங்களோ? யாருக்கு தெரியும் இதெல்லாம்? ச்சே, அசிங்கமா இருக்கு இதெல்லாம் நினைச்சாவே. லீலாவோட இந்த வார்த்தைகளை ஸ்வப்னானால தாங்கிக்கவே முடியல. லீலா, என்ன பேசுற நீ? நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சிட்டு இருக்கேன். லீலா, என்ன நினைச்சிட்டு இருக்க? இதுக்கப்புறம் சொப்னா பத்தி ஒரு தப்பான வார்த்தை பேசினாலும் மரியாதை இருக்காது. அவ இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தின சாமி, தெரிஞ்சுக்க. ஓ, இப்ப அண்ணன் கூட அண்ணன் பொண்டாட்டி பின்னாடியே சுத்துறாரா? சரி, இத நான் என் வழியில பாத்துக்கிறேன். நான் போறேன் இங்க இருந்து. குடும்பமே லீலாவுக்கு எதிரா பேசவும் ஸ்வப்னா மேல இவளுக்கு பகைமை வருது. ஊரோட ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு ஸ்வப்னாவை பத்தின பொய் புகார கொடுக்கறா லீலா. ஹலோ சார், நம்ம ஊரு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒருத்தங்க சிக்கன் தோசை விக்கிறாங்க. கெட்டு போன சிக்கனை போடுறாங்க. சுத்தமே இல்ல. சாப்பிட்டு நிறைய பேருக்கு வாந்தி வந்துருச்சு. உடனே வந்து பாருங்க சார். அடுத்த நாள் சாயங்காலம் அந்த கடைக்கு முன்னாடி மக்கள் கூட்டமா நிக்கிறாங்க. அப்ப ஜீப்ல இருந்து இறங்கி ஹெல்த் இன்ஸ்பெக்டரும் 2 கான்ஸ்டபிள்ஸும் வராங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் பார்த்துட்டு இப்படி சத்தமா கேக்குறாரு. இங்க யாருமா சொப்னா? கடையை மூடுங்க. உங்க மேல புகார் வந்திருக்கு. கெட்டு போன சிக்கனை விக்கிறீங்களா? இப்படி சொன்னதும் ஸ்வப்னாவும் ரவியும் அதிர்ச்சி ஆறாங்க. அங்கிருந்த மக்களுமே ஆச்சரியப்படுறாங்க. நான் தான் சார் ஸ்வப்னா. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் டெய்லியும் புது சிக்கன் தான் சார் வாங்குறேன். அதையும் என் கையால சுத்தமா கிளீன் பண்ணி தான் செய்யறேன் சார். கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்ற பேசிட்டு இருக்கா? எல்லாத்தையும் ஓபன் பண்ணுமா, செக் பண்ணணும். அப்படி சொன்ன இன்ஸ்பெக்டர் சிக்கன் குழம்பு பாக்குறாரு. சுத்தமா வேக வச்ச குழம்பு நல்ல வாசனையாவும் இருக்கு. மாவு தண்ணீர் எல்லாம் பளபளன்னு இருக்கு. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் அங்கிருந்த மக்கள் கிட்ட, ஏன்பா நீங்க தினமும் இங்க சாப்பிடுறீங்களே, இவங்க சமையல் எப்படி இருக்கு? யாருக்காவது உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குதா? ஐயோ, அப்படி எல்லாம் எதுவும் இல்லையா. இந்த பொண்ணு எப்பவுமே ருசியா நல்லா சுத்தமா தான் எங்களுக்கு சமைச்சு குடுக்கறாங்க. நாங்க டெய்லி சாப்பிடுறோம். எங்களுக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. யாரோ போய் புகார் கொடுத்திருக்காங்க. இத கேட்ட உடனே இன்ஸ்பெக்டருக்கு விஷயம் புரியுது. தூரத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருக்க லீலாவ ரொம்பவே கோபமா பாக்குறாரு இன்ஸ்பெக்டர். இப்ப இன்ஸ்பெக்டர் ஸ்வப்னா கிட்ட இப்படி சொல்றாரு. ஆமா, உன் சமையல் எல்லாம் ரொம்ப சுத்தமா தான் இருக்கு. உன்னை பத்தி யாரோ போய் புகார் தான் கொடுத்திருக்காங்க. நீ தைரியமா உன் தொழில பாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்த லீலா கிட்ட போய் இன்ஸ்பெக்டர் இப்படி சொல்றாரு. இங்க பாருமா, பொறாமப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் அடுத்தவங்க மேல போய் புகார் கொடுத்துட்டு இருந்தேனா அடுத்து ஓ மேலதான் கேஸ் போடுற மாதிரி இருக்கும். முதல்ல இங்க இருந்து கிளம்புமா, சும்மா தேவையில்லாம. லீலா இத கேட்டு அவமானத்தால தலை குனிறா. மக்கள் அவளை பார்த்து பலவிதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வீட்டுல இருந்த பார்வதம்மாவுக்கு தெரிஞ்சு மகள் இப்படி பண்ணிட்டாங்கிற கோபத்துல வந்து லீலாவ பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. லீலா அத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைறா. ஐயோ, உன்ன மாதிரி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். மருமக நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறா. நீ அவளை பழி வாங்க அப்படி எல்லாம் பண்ணிருக்கிய. உன்னை நினைச்சா கேவலமா இருக்கு எனக்கே. அம்மாடி சொப்னா, இவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. முதல்ல இப்படி ஒரு வேலை செய்ய போறேன்னு சொன்னப்ப நான் தான் வேணான்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் உன் வேலைதான் நம்ம குடும்ப மானத்தையே காப்பாத்திருக்குது. கடினமா உழைக்கிறவோ முன்னாடி என் மகளோட பணத்திமிரும் அகம்பாவமும் தோத்து போயிருச்சுமா. இதுக்கப்புறம் நான் உனக்கு உதவியாதான் இருப்பேன் எப்பவும். அப்படி சொன்ன பார்வதம்மா அதுக்கப்புறம் ஸ்வப்னாவுக்கு உதவியா கடையில இருந்து காசு வாங்குற வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வப்னா எப்பவும் போல சிரிச்ச முகத்தோட எல்லாருக்கும் தோசை சுட்டு கொடுக்கறா. எல்லாரும் வந்து ஆர்வமா அவளோட சிக்கன் தோசைய வாங்கி சாப்பிடுறாங்க. அப்ப லீலா வந்து ஸ்வப்னா கிட்ட, ஸ்வப்னா என்ன மன்னிச்சிடு. உன்னோட கடின உழைப்ப புரிஞ்சுக்காம அகம்பாவத்தால இப்படி ஒரு தப்பு பண்ணிட்ட. ஐ எம் சாரி. நாத்தனாரே, பரவாயில்ல. எதுக்காக மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். அதுக்கப்புறம் எல்லாரும் குடும்பமாவே அந்த கடைக்கு உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. கடையும் மேலும் மேலும் வளர ஆரம்பிக்குது. அந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்குது. ஸ்வப்னாவை நினைச்சு அவளோட கணவனும் மாமியாரும் ரொம்பவே பெருமைப்படுறாங்க. இந்த ஸ்வப்னா சிக்கன் தோசை கடைங்கிறது வெறும் கடை மட்டும் இல்ல, ஒரு கிராமத்து பெண்ணோட சுயமரியாதையும் விடாமுயற்சியையும் கடின உழைப்பையும் காட்டுது.